ரோமானிய பேரரசு ஆட்சி காலத்துல கிளாடியஸ் மிம் என்ற அரசர் ஆட்சி செய்துட்டு இருந்தாரு. அவர் ஒரு வினோதமான சட்டம் போடுறாரு. அது என்னன்னா, இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் யாரும் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது. இருக்கிற மேரேஜ் என்கேஜ்மெண்ட் எல்லாமே கேன்சல் பண்ண சொல்றாரு. ஏன்னா அப்போதான் வாலிபர்கள் தங்களை ராணுவத்துல ஈடுபடுத்திக் கொள்வாங்கன்னு கிளாடியஸ் மிம் நினைச்சு. ஆனா அந்த நாட்டுல வேலண்டைன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு இந்த சட்டத்தை எல்லாம் மீறி எல்லாருக்கும் ரகசிய திருமணம் செஞ்சு வச்சாரு. பட் ராஜா கிளாடியஸ்க்கு தெரிய வர அவரை சிறையில அடைச்சிடுறாரு. அங்க சிறை காவலர் மகள் ஆஸ்டோரிஸ் மேல வேலண்டைன்ஸ்க்கு ஒரு லவ் வருது. இது தெரிஞ்ச அந்த சிறை காவலர் தன் மகள் கண்ணு தெரியாத ஆஸ்டோரிஸ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாரு. ஆஸ்டோரிஸ பார்க்க முடியாத ஏக்கத்துல ஒரு லவ் லெட்டர் வேலண்டைன் எழுதுறாரு. இதுதான் கிரீட்டிங் கார்டா 80s 90s வரைக்கும் வள வந்துச்சு. பட் ஆஸ்டோரிஸ் கையில கிரீட்டிங் கார்டு போய் கிடைக்கிறதுக்குள்ள கல்லால் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாரு. 270வது வருடம் பிப்ரவரி 14ஆம் தேதி இது நடக்குது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு போப் ஜெலாசியஸ் ஆட்சி காலத்துல வேலண்டைனை ஒரு புனிதரா அறிவிக்கிறார். இவருடைய நினைவாதான் நம்ம வேலண்டைன்